இன்னைக்கு குலோப்ஜாம் தாங்க செய்ய போகிறோம். ஸ்வீட்டாக இதில் 2 கப்பு போட்டுக்கோங்க. 2 கப்பு தண்ணி விடுங்க. 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சர்க்கரை கரைட்டும். இதோடைய பதம் வந்து பிசு பிசுன்னு இருக்கணும். கையில் இப்படி தொட்டோம்னா பிசு பிசுன்னு வரும். இந்த சர்க்கரை கரைத்துக்குள்ளே நம்ம மாவு பிசையலாம். இந்த எம்டிஆர் பாக்கெட் தாங்க நான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். 175 கிராம் இது. இதில் நெய் ஒரு ஸ்பூன் விட போகிறேன். மெதுவாக பிசைய வேண்டும். சும்மா 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசையக்கூடாது, மெதுவாக தான் பிசையணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பால் மாதிரி உருட்ட போகிறேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரையும் ஏலக்காவும் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பிசு பிசு தன்மை வந்துடுச்சு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்றா போட்டுக்கலாம். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரெடி ஆகிடுச்சு.